நீங்க யோசிக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய சரீரத்துல, தன்னுடைய மனசுல வியாதியை சுமத்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உன் திரளான யோசனைகளால் நீ இளைத்து போனாய். எதுக்காக யோசிக்கணும்? இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தனே, இப்படி இருந்தனே, இதை பண்ணனே. இங்க அதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், பூர்வ காலத்தையும் ஆதி காலத்து வருஷங்களை நான் நினைக்கிறேன். கர்த்தர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் மற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறையும் ஒளிந்து போயிட்டோ அப்படின்னா ஒரே நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணம். இந்த செய்தியை கேட்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருவர் உங்களுடைய யோசனையை, நீ யோசனையினாலே இளைத்து போனீர்களோ, இன்றைக்கு ஒரு தீர்மானம். தெய்வமே உம்முடைய திருச்சமூகம்